வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் சப்ஜெக்ட்ல நம்ம எப்படி பாஸ் மார்க் எடுக்கிறது தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 5 யூனிட்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி எந்த யூனிட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4த் யூனிட் தான். அதாவது உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் கிளியரிங் யூனிட் எது அப்படின்னா 4த் யூனிட். ஓகே. எஸ் இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா யூனிட் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். எஸ் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் தியரி. நமக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ், இதுல வந்து எங்க எங்க எந்த நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஃபினான்ஸ் எப்படி இருக்கலாம், ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஓகே இது எல்லாம் ஸ்கோப், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்ப்போம். ஃபுல்லா தியரி. ப்ராப்ளம் போட தெரியாதுன்றவங்க இந்த தியரியை படிச்சுக்கிட்டீங்கன்னா 15 மார்க்ஸ் வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 2. இந்த யூனிட் 2ல பாத்தீங்கன்னா 3 சாப்டர் இருக்கு. இது 3ல லீவரேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இந்த 3த்த கம்பேர் பண்ணும்போது லீவரேஜ் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா அதுல ஒரு 3 ஃபார்முலா தான். ஆப்பரேட்டிங் லீவரேஜ், ஃபினான்ஷியல் லீவரேஜ் அண்ட் கம்பைன்ட் லீவரேஜ். இப்ப இந்த 3 படிக்கிறது மூலமாவே இந்த ஒரு சாப்டரையே நீங்க படிச்சு முடிச்சிடலாம், லீவரேஜ் சாப்டர். அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே. அதாவது ஈக்விட்டிக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அண்ட் டெப்ட்டுக்கு 2 மெத்தட், ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு இருக்கு. அது மாதிரி வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர்ல. ஆனா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இதுல இருந்து வந்துடும். அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்க ப்ராப்ளம் தான் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வந்து மெத்தட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் ப்ராப்ளம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அதுல வந்து உங்களால சால்வ் பண்ணிட முடியும். அப்ப இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து உங்களுக்கு அவசியம் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி தான் இந்த காஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல வரும் உங்களுக்கு ப்ராப்ளம் மோஸ்டா. அண்ட் இதுல நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச், அப்புறம் எம்எம் அப்ரோச், ட்ரெடிஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு தியரிஸும் இருக்கு. அந்த தியரிஸ்ல ஏதாவது ஒண்ணு 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 15 மார்க்குக்கு கேள்வி வரும் அப்படின்னா இல்ல 3 சாப்டர் படிக்கிறது மூலமா தான் உங்களால அந்த 15 வாங்க முடியும். அதுல ரொம்ப கஷ்டம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க லீவரேஜ் அவசியம் படிச்சுக்குங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்களோ, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் படிக்கிறீங்களோ இல்லையோ, லீவரேஜ படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினோ இல்ல 10 மார்க் கொஸ்டினோ நீங்க அட்டன் பண்ணி மார்க் வாங்கிட முடியும். ஓகே. இப்ப அடுத்த யூனிட் பாத்தீங்கன்னா இது கேபிட்டல் பட்ஜெட்டிங். இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5 மெத்தட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேபேக் பீரியட் 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நெட் பிரசன்ட் வேல்யூ 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். ஏஆர்ஆர் மெத்தட், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து கேட்கலாம். அது மாதிரி ஒரு ஒரு 50ல இருந்து 70% பாசிபிலிட்டி தான் இருக்கு. அண்ட் பேபேக் வந்து நிச்சயம் உங்களுக்கு 5 மார்க்ல வரலாம். ஓகேவா. நெட் பிரசன்ட் வந்து 10 மார்க் கொஸ்டின்ல நிறைய வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த 5 மெத்தட்ஸ் படிக்கிறது மூலமா உங்களால 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஒரு ஃபார்மேட், ஃபார்முலாஸ் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சாப்டர் போட போறோம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 4. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பிக்கும் போதே. அதாவது உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் கிளியரிங் யூனிட்னே இதை சொல்லலான்ட்டு. ஏன்னா இதுல ஒரு 15 மார்க் நிச்சயம் நமக்கு வந்துட போகுது கொஸ்டின். இந்த 15 மார்க்குக்கு இந்த 3 மெத்தட் தான். வால்டர், கார்டன், எம்எம். ஓகே. இந்த 3 மெத்தடும் அவ்வளவு ஈஸி. வெறும் இந்த மார்க்கெட் பிரைஸ் இந்த 3 மெத்தட்ல எப்படி கம்ப்யூட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினே இருக்கும். சோ எனக்கு சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ் பேப்பரே வராதுன்னு நினைக்கிறவங்க இந்த சாப்டரை கண்டிப்பா படிச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு 15 மார்க் டெஃபினட்டா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி சாப்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம் ஈஸியா. இப்ப 5th யூனிட் அப்படின்னும் போது இந்த 5th யூனிட் படிக்கிறது மூலமா ரொம்ப ஈஸியா உங்களால வந்து 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சைக்கிள். ஓகே. இது 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா ஈஸி. சோ நீங்க அதை படிச்சிடலாம் தாராளமா. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம் தான். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்டே 2 மெத்தட்ல இருக்கு உங்களுக்கு. ஒரு சின்ன ப்ராப்ளம்னா எப்படி இருக்கும் 5 மார்க்குக்கு ஒண்ணு அண்ட் 10 மார்க்குக்கு எப்படி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப சுலபம் தான். சோ இந்த மொத்த யூனிட்லயுமே இந்த 2 மெத்தட் தான். ஓகே. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ல இன்னொரு 2 மெத்தட் இருக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னா இது ஒரு மெத்தட், இதுல 2 மெத்தட், மொத்தம் 3 மெத்தட் தான். இந்த 3 மெத்தட் நீங்க வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த சாப்டர்ல இருந்து. சோ
ஈஸியா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். அப்ப ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் அண்ட் டிவிடெண்ட் பாலிசி, லீவரேஜ் இது படிக்கிறது மூலமாவே நீங்க தாராளமா 30 மேல மார்க் உங்களால வாங்கிட முடியும். அதனால இது பாஸ் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப சுலபம் தான். சோ இந்த சாப்டர்ஸ் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீங்க பயம் இல்லாம இந்த சாப்டர்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க பாஸ் பண்ணிட முடியும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.